ரஹம்பூர் என்ற கிராமத்துல கேசவும் அவங்க குடும்பமும் வாழ்ந்துட்டு வந்தாங்க. கேசவுக்கு சொந்தமான ஒரு காய்கறி தோட்டம் இருந்தது. கோயில் விழாக்கள், விசேஷ நாள்கள் வந்தால் கேசவ் இந்த காய்கறியை கொண்டு போய் விற்பாங்க. கேசவ் நல்லொரு மனிதனா இருந்தாரு. பாவங்களுக்கு எல்லா உணவும் அவர் கொடுத்துட்டு இருந்தாரு. சம்பக் சேட்டு என்ற பேரான ஒருத்தர்கிட்ட கேசவ் கண்டக்டரா வேலை பார்த்துட்டு இருந்தாரு. ஆர்டர் எடுக்க எல்லா கிராமத்திலையும் கேசவ் போயிட்டு வருவாரு. சேட்ஜி, இன்னைக்கு ஸ்கூல் பசங்களுக்கு காய்கறி டெலிவரி பண்ண ஆர்டர் வந்திருக்கு. நீங்க எல்லா காய்கறியும் ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க இல்லையா? இங்க எல்லாம் ரெடியாக தான் இருக்கு. நீங்க போய் ஆர்டர் எடுத்துட்டு இங்க வாங்க. அந்த காய்கறிகளை பார்த்து கேசவ் சேட்டுக்கிட்ட கேட்டாரு. என்ன சேட்ஜி இது? சில காய்கறிலாம் ரொம்ப காஞ்சி போயிருக்கே. இதை நான் எப்படி கொண்டு போய் கொடுக்கறது சொல்லுங்க. அதாவது எப்போவுமே நான் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள் கொடுத்துட்டே இருந்தா எனக்கு லாபமே வராது தெரியுமா? நீங்க இப்போ இந்த காய்கறிகளை மட்டும் எடுத்துட்டு போனா போதும். இது சின்ன குழந்தைங்களுக்கு கொண்டு போய் கொடுக்கறது சேட்ஜி. இதை நான் கொண்டு போய் கொடுத்தா அவங்களுக்கு நோய் வந்துடும். என்னால் இதை செய்ய முடியாது. நீ ஆர்டர் கொடுக்கலைன்னா நான் இப்போவே இங்கேருந்து உடனே புறப்பட்டுருவேன். உனக்காக எனக்கு வர வேண்டிய லாபத்தை என்னால் விட்டு கொடுக்க முடியாது. நீங்கள் என்னோட சம்பளத்தில் பாதி பிடிச்சிக்கோங்க. அதுக்கு பதிலாக ஃப்ரெஷ்ஷான காய்கறி கொடுங்க. அந்த மாதிரி ஒரு நினப்பு இருந்தால் அது அப்படியே நடக்கட்டும். உனக்கு தர வேண்டிய சம்பளத்திலேருந்து பாதியை நான் பிடிச்சிக்கிறேன். சரி, ஃப்ரெஷ்ஷான காய்கறிகளை எடுத்துகிட்டு போய் ஆர்டர் எடுத்துகிட்டு வா. கேசவ் ஃப்ரெஷ்ஷான காய்கறி அங்கே கொண்டு போய் கொடுத்துட்டு பாதி கிடைச்ச சம்பளத்துடன் வீட்டுக்கு திரும்பி வந்துட்டு இருந்தாரு. என்னாச்சுங்க, இன்னைக்கு என்ன நீங்க ரொம்ப டல்லா இருக்கிறீங்க சொல்லுங்க. நடந்த விஷயத்தையெல்லாம் கேசவ் அவங்க மனைவியுடன் சொல்லிட்டாரு. கிடைச்ச பாதி சம்பளத்தையும் காட்டினாரு. நான் ஏதாவது ஒன்று சொன்னா நீங்க அது மாதிரி கேட்பீங்களா? கேட்பமா, என்னன்னு சொல்லு. நமக்கு நாமளே ஒரு நல்ல காய்கறி தோட்டம் வச்சா இந்த ஆர்டர் நமக்கே கிடைக்கும்ல என்ன? இதனால மக்கள் நல்ல காய்கறியும் சாப்பிடுவாங்க, நமக்கு லாபமும் கிடைக்கும். சொல்லுங்க. நல்ல யோசனை சீமா. நீ சொன்ன விஷயம் ரொம்ப நல்ல விஷயம். நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற இடத்துல ஒரு காய்கறி தோட்டத்தை அமைக்கலாம். அதை ஸ்கூலுக்கும் மற்ற விழாக்களுக்கும் வியாபாரம் பண்ணலாம். அதனால குழந்தைங்க நம்ம தோட்டத்தில் விளையிற நல்ல காய்கறிகளை சாப்பிடுவாங்க. கேசவும் சீமாவும் பஜாருக்கு போய் நல்ல விதையை வாங்கிட்டு வந்தாங்க. அந்த விதையை அவங்க இடத்துல அவங்க விதைச்சிட்டாங்க. கேசவும் சீமாவும் அந்த காய்கறி தோட்டத்தை நல்லா பராமரிச்சாங்க, புழு பூச்சி வராம. தினமும் அதுக்கு தண்ணி ஊத்துனாங்க. அவங்க நல்லபடியா அந்த காய்கறிகளை கவனிச்சுட்டே வந்தாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறமா அவங்க காய்கறி தோட்டத்துல ஃப்ரெஷ்ஷான காய்கறிகள் நிறைய வந்துச்சு. பாத்தியா சீமா, நம்ம தோட்டத்துல காய்கறிகள்லாம் அழகா காய்ச்சிருக்குல்ல. நான் இதை கொண்டு போய் குழந்தைங்களோட ஃபங்க்ஷன்ல கொடுத்துட்டு வந்துடுறேன், சரியா? கேசவ் அந்த காய்கறியை எடுத்து ஸ்கூலுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டாரு. குட்டிகள் எல்லோருமே அந்த காய்கறி சாப்பிட்டு சந்தோஷமா இருந்தாங்க. கேசவும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாரு. காரணம், கேசவ் அந்த காய்கறி தோட்டத்தை அந்த அளவுக்கு நல்லா பராமரிச்சிட்டு இருந்தாரு. ஏ சீமா, எங்க இருக்க? கொஞ்சம் இங்க வாயேன். வரங்க. என்னாச்சு சொல்லுங்க. இங்க பாத்தியா, எனக்கு 2 புது ஆர்டர் கிடைச்சிருக்கு. அவங்க எல்லாருக்கும் நம்ம காய்கறிகள் ரொம்ப பிடிச்சிருக்கான். இது நடக்கத்தானே வேணும். நீங்க நல்ல மனசோட காய்கறியை நல்லா பராமரிச்சிருக்கீங்க, அதனால தான். இதுக்கு நான் மட்டும் காரணம் இல்ல, இதுக்கு முக்கிய காரணமே நீதான் சீமா. கேசவோட இந்த நிலைமைய பார்த்து சம்பக் சேட்டு ரொம்பவும் பொறாமப்பட்டாரு. எப்படியாவது கேசவோட காய்கறி தோட்டம் நாசம் பண்ணோன்னு அவர் முடிவு பண்ணாரு. சம்பக் சேட்டு நைட்டு யாரும் பார்க்காம கேசவோட தோட்டத்துக்கு வந்தாரு. மொத்தமும் காய்கறி தோட்டத்தை தீ வச்சு நாசம் பண்ணிட்டாரு. இனி நான் பார்த்துக்கிறேன். நாளைக்கு இவன் எப்படி காய்கறி கொண்டு போவான்னு என்கிட்ட மோதனா என்ன நடக்கும்னு தெரிஞ்சுக்குவான். ஒரு வழி பண்ணிடுவேன். காலையில எழுந்திரிச்சதும் கேசவும் மனைவியும் காய்கறி தோட்டத்துக்கு வந்தாங்க. எல்லா செடியும் கருகி போயிருந்தது. என்னங்க, நம்ம காய்கறி தோட்டத்துக்கு என்னதுங்க ஆச்சு? நம்ம காய்கறி எல்லாமே யாரோ தீ வச்சு கொளுத்தி இருக்காங்க. ஐயோ கடவுளே, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? குழந்தைங்களுக்கு காய்கறிகள் கொடுக்கணுமே. அந்த சமயத்திலே அங்க ஒரு தேவதை வந்தாங்க. மகனே, நீ எதுக்குமே வருத்தப்பட வேண்டாம். குழந்தைங்களுக்கு எப்போதும் நல்லது நடக்கணும்னு மட்டும்தான் நீ மனசுல நினைச்சிருக்க. நான் நல்லது மட்டும் நினைக்கிற ஒரு தேவதை. உங்களை 2 பேரையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்க 2 பேருக்கும் நான் இப்போ ஒரு வரம் கொடுக்க போறேன். உங்க காய்கறி தோட்டத்துல இனி வரும் காய்கறிகளுக்கு யாரால எதுவும் செய்ய முடியாது. அது எப்பவும் நல்ல ஃப்ரெஷ்ஷான காய்கறியாக இருக்கும். உங்களுக்கு எந்த கெடுதலும் வராது. யாராவது இனி இது கெடுக்க பார்த்தாங்கன்னா அவங்க குடும்பத்துக்கு இந்த கெடுதல் திரும்பி போயிடும். தேவியோட வரத்தினால கேசவோட காய்கறி தோட்டம் மறுபடியும் நல்லா வந்துருச்சு.
மறுபடியும் கேசவ் அந்த காய்கறிகளை ஸ்கூலுக்கு கொண்டு போய் கொடுத்தாரு. இது பார்த்து அன்னைக்கு ராத்திரி சம்பக் சேட் மறுபடியும் அந்த காய்கறி தோட்டத்துக்கு வந்தாரு. இந்த காய்கறி தோட்டம் பழையபடி எப்படி விளைஞ்சது? ரொம்ப ஆச்சரியமா இருக்கே. இந்த காய்கறி தோட்டத்துல நான் விஷம் மருந்து தெளிக்க போறேன். அதுக்கப்புறம் இந்த காய்கறி யாராவது வாங்கி சாப்பிட்டா அவங்களுக்கு நோய் வந்து படுத்துருவாங்க. அப்புறம் மக்கள் எல்லாரும் கேசவனை ரொம்ப பொல்லாதவன்னு சொல்லுவாங்க. சம்பக் சேட் காய்கறிகள் மேல விஷ மருந்தை ஊத்தினாரு. அடுத்த நாள் காலையில கேசவ் காய்கறிகளை கொண்டு போய் ஸ்கூலுக்கு கொடுத்தாரு. அந்த ஸ்கூல்ல தான் சம்பக் சேட்டு பையனும் படிச்சிட்டு இருந்தான். காய்கறியை சாப்பிட்டு சம்பக்கோட பையன் உடம்பு சரியில்லாம ஆயிட்டான். ஆனா மத்த குழந்தைங்களுக்கு எதுவுமே ஆகல. அட, என் பையனுக்கு திடீர்னு என்னாச்சு? ஏன்பா உனக்கு என்னாச்சு? சேட்ஜி, இது நீங்க பண்ண தப்புக்கான பலன்தான். நீங்க குழந்தைங்களை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம காய்கறிகள்ல விஷ மருந்து செலுத்திட்டீங்க. அதோட விளைவாதான் உங்க பையனுக்கு உடம்பு சரியில்லாம போயிருக்கு. கேசவா, நீ என்னை மன்னிச்சிடுப்பா. இப்போதான் எனக்கு புத்தி வந்தது. மற்றவங்களை கெடுக்க நினைச்சா அந்த கெடுதல் நமக்கே திரும்பி வரும்னு இப்போதான்ப்பா எனக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கு. என் பையனை எப்படியாவது காப்பாத்துப்பா. நான் செஞ்ச தப்புக்கு என் பையனுக்கு எந்த கெடுதலும் வரக்கூடாது. உங்க பையனுக்கு தினமும் ஃப்ரெஷ்ஷான காய்கறிகளை கொடுத்தா சீக்கிரமே சரியாயிடும்னு டாக்டர் சொன்னாரு. நான் உங்களுக்கு நாளையில இருந்து எங்க தோட்டத்தில் விளையிற ஃப்ரெஷ்ஷான காய்கறிகளை கொண்டு வந்து கொடுக்குறேன் சேட்ஜி. சம்பக் சேட்டு ரொம்பவும் துரோகம் கேசவுக்கு பண்ணாலும் அதெல்லாம் நினைக்காம கேசவ் டெய்லி அவங்க வீட்டுக்கு காய்கறியை கொடுத்துட்டாரு. சம்பக் சேட்டு பையன் சீக்கிரமா குணமாயிட்டான். மோரல்: நாம மத்தவங்கள பத்தி நல்லதே நினைச்சா நமக்கும் வாழ்க்கையில நல்லதுதான் நடக்கும். ஆனா நாம மத்தவங்களுக்கு கெடுதல் நினைச்சா அந்த கெடுதல் நமக்கே வந்து சேர்ந்துரும். இந்த கதை சிண்டு அப்படிங்கிற பையனுடையது. சிண்டு அவங்க அப்பா அம்மா கூட ஒரு சின்ன கிராமத்துல வாழ்ந்துகிட்டு இருந்தான். சிண்டுவுடையது ஒரு ஏழை குடும்பம். ஆனா அவங்க குடும்பம் சிண்டுவுக்கு நல்ல பழக்கத்தை கத்து கொடுக்கறதுல எந்த குறையும் வைக்கல. சிண்டு வயசுல சின்னவன் தான், ஆனா ரொம்ப புத்திசாலி. அவன் அவனுடைய குடும்பத்தோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டவன். கடவுளே, உனக்கு என்னோட குடும்பத்தை பற்றி தெரியும். நீ தான் ஏதாச்சும் செஞ்சு நான் எங்கள் அப்பா அம்மாவை நல்லபடியாக பார்த்துக்கிற மாதிரி பண்ணணும். சிண்டு பிரசாதம் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்தான். அப்போ அவன் பார்த்தா ஒரு பையன் ஒரு சின்ன நாய்க்குட்டிய ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டு இருந்தான். போயிட்டும், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஏய், உனக்கு என்ன கண்ணு தெரியலையா? நான் என்ன பண்றேன்னு தெரியல உனக்கு? நான் இந்த நாய்க்குட்டியோட விளையாடிட்டே இருக்கு. நிறுத்து பேட்டோ. அந்த நாய்க்குட்டிக்கு நீ இம்சை கொடுத்துக்கிட்டே இருக்க. உனக்கு தெரியும்ல நம்மளோட டீச்சர் என்ன சொன்னாங்கன்னு. வீட்டில் வளர்க்குற பெட்ஸ் கிட்ட எல்லாம் நாம் ரொம்ப அன்பாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. போப்போ, நீ எல்லாம் எனக்கு சொல்ல தேவையில்லை. பேட்டோ, நீ இது எல்லாமே நிறுத்தலைன்னா நான் இதை பற்றி டீச்சர்கிட்ட சொல்லி கொடுத்துருவேன். சிண்டு டீச்சர் அப்படின்னு சொன்னதும் அவன் அங்கிருந்து பயந்து ஓடியே போயிட்டான். அவன் அந்த அழகான சின்ன நாய்க்குட்டி கழுத்துல மாட்டியிருந்த கயிறை கலட்டி விட்டான். எனக்கு என்ன தோணுதுன்னா இதுக்கு பசிக்குது போல. சிண்டு அவன் எடுத்துட்டு வந்த பிரசாதத்தை அந்த நாய்க்குட்டிக்கு சாப்பிட்றதுக்காக கொடுத்தான். அந்த பிரசாதத்தை சாப்பிட்டதும் அந்த நாய்க்குட்டி ஒரு பூதமா மாறிடுச்சு. அத பார்த்து சிண்டு பயந்துட்டான். நீ யாரு? நான் தான் ஜீன் ஜானி ஜனார்தன். உன்னோட இந்த நல்ல செயலால நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தேன். அப்படியா? நிஜமாவே நீ பூதமா? ஆமா. உனக்கு நம்பிக்கை இல்லையா? இங்க பாரு, என்னோட ஆதார் கார்டு. அப்படின்னா நீங்க எனக்கு என்ன வேணாலும் பண்ணுவீங்களா? அட ஆமா. சொல்லு, உனக்கு என்ன வேணும்? சாக்லேட்டோட மலைய வேணுமா? நிறைய ஐஸ்கிரீம் இருக்கிற குளம் வேணுமா உனக்கு? இதை தவிர ஏதாச்சும் வேணுமா? நான் உன்னோட 3 ஆசை எந்த ஆசையா இருந்தாலும் நிறைவேற்றுவேன். அப்படியா? அப்படின்னா எனக்கு புது ட்ரெஸ் வேணும். நீங்க சொன்னபடியே ஆகட்டும். அட பாரு, இது நிஜமாவே ஒரு மாயம்தான். மாயம் மந்திரம் ஒண்ணுமே இல்ல சிண்டு. இப்போ உனக்கு நல்லது நடந்திருக்கு, ஆனா அதால இன்னொருத்தருக்கு கெட்டது நடக்கும். அப்படின்னா? அப்படின்னா இப்போ உன்கிட்ட ட்ரெஸ் வந்திருக்கு.
அங்க கொஞ்சம் பாரு. பூதமே, பேட்டுவோட துணியை திரும்ப கொடுத்துருங்க. பூதமே, எனக்கு இந்த மாதிரி வேறவங்களோட பொருள் எனக்கு தேவையே இல்லை. யாருக்குமே தொந்தரவு கொடுக்காம எங்க அப்பா அம்மா சந்தோஷமா இருக்கணும். அந்த மாதிரி எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க. சிண்டு, உங்க அப்பா அம்மா எப்பவுமே சந்தோஷமா இருப்பாங்க. இதா உன்னோட 2வது கோரிக்கை. எப்போ உனக்கு நான் தேவைப்படுறேனோ என்ன கூப்பிடு. நான் வந்து உன்னோட 3வது கோரிக்கைய நான் தீர்த்து வைக்கிறேன். அப்படி சொல்லி அந்த பூதம் மறுபடியும் அதே நாய்க்குட்டியோட உடம்புக்குள்ள போயிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுச்சு. சிண்டு அவனுடைய வீட்டுக்கு வந்தான். அவன் அங்க பார்த்தா அவனுடைய வீடு முழுசா மாறி இருந்துச்சு. அம்மா, இதெல்லாம் என்னம்மா? சிண்டு, உங்க அப்பாவோட நேர்மைய பார்த்து அவருடைய முதலாளி உங்க அப்பாவுக்கு மேனேஜர் போஸ்டிங் கொடுத்திருக்காரு. ஐயா ஜாலி, இது ரொம்ப சந்தோஷமான விஷயம். மகனே, உன்னோட சந்தோஷம்தான் என்னோட சந்தோஷம்பா. ஆனா அப்பா, இதுக்கெல்லாம் காரணம் நீங்க இல்லப்பா. இதுக்கெல்லாம் காரணம் ஒரு பூதம் தாப்பா. யாரு? சிண்டு கோவில்ல இருந்து கிளம்புனதுக்கு அப்புறம் நடந்த எல்லாத்தையும் அவங்க அப்பா அம்மா கிட்ட சொன்னான். அப்படியாப்பா, இதனால தான் எனக்கு ப்ரமோஷனா? அந்த பூதம் நல்லா இருக்கட்டும். இது அவனோட ரகசியமா? நானும் அந்த பூதத்தை தேட போறேன். அதனால அது எனக்கு உதவி பண்ணும். பேட்டு அன்னைக்கு ஃபுல்லா அந்த நாய்க்குட்டியை தேடிக்கிட்டு இருந்தான். ஆனா அது அவனுக்கு கிடைக்கல. அடுத்த நாள் அவன் ஸ்கூலுக்கு போகும்போது அந்த நாய்க்குட்டிய பார்த்தான். அந்த நாய்க்குட்டிய பார்த்ததும் பேட்டு சிண்டு மாதிரியே அதுக்கு சாப்பாடு கொடுத்தான். அதை சாப்பிட்டதும் அந்த நாய்க்குட்டி பூதமா மாறிடுச்சு. நான் தான் ஜீன் ஜானி ஜனார்தன். உங்களோட இந்த நல்ல செயலால நான் சந்தோஷம் அடைஞ்சேன். நான் உன்னோட 3 கோரிக்கையை நிறைவேற்றுறேன். ஆனா ஒண்ணு, உன்னோட கோரிக்கை யாருக்குமே தொந்தரவு கொடுக்கவே கூடாது. புரிஞ்சதா? பேட்டு என்ன வரம் கேட்கலான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தான். அப்போ அவனுடைய ஸ்கூல் பெல் அடிக்க ஆரம்பிச்சுது. பூதமே, உன்னை தேடி தேடி நான் ஹோம்ஒர்க்கே பண்ணல. அது அப்படியே இருக்கு. ஜின், ஒரு வேலை பண்ண. நீ எல்லா ஹோம்ஒர்க்கையும் எனக்காக பண்ணி கொடு, சரியா? நீங்க சொன்னபடியே ஆகட்டும். இந்தா உன்னோட எல்லா ஹோம்ஒர்க். பூதம் கொடுத்த ஹோம்ஒர்க்கை எடுத்துட்டு போய் அவன் டீச்சர் கிட்ட காட்டினப்போ டீச்சர் அவனை அடிக்க ஆரம்பிச்சாங்க. வெக்கமா இல்லையாடா உனக்கு? நீ ஹோம்ஒர்க் எதுவுமே செய்யாம சிண்டுவோட ஹோம்ஒர்க்கை திருடி காட்டுறியா? சாரி மேடம், என்ன மன்னிச்சிருங்க. சாரிலாம் இல்ல. நாளைக்கு உன் பேரண்ட்ஸ் இங்க வந்தாகணும். இல்ல நான் உன்னை கிளாஸ் ரூம்குள்ள சேர்த்துக்க மாட்டேன். புரிஞ்சுதா? அப்பா ஸ்கூலுக்கு வந்த அப்புறம் நான் அவ்வளவுதான். ஜின், நீ எனக்கு என்ன பண்ணி வச்சிருக்க? அட, நான் உன்கிட்ட முதல்லயே சொன்னல, எது உன்கிட்ட வருதோ அது எப்படியோ வேறவங்க கிட்ட இருந்துதான் வந்திருக்கும். ஆனா நீ என்னோட பேச்சை கேட்கல. சரி சரி, இப்ப கேளு. டீச்சர் எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கவே கூடாது. இது என்னோட 2வது கோரிக்கை. அப்பா, பொழைச்சிட்டோம். இப்போ கடைசி கோரிக்கை. என்ன கேட்கட்டும்? என்ன கேட்கட்டும்? சாக்லேட் இல்லைன்னா பீஸா? என்ன கேட்கட்டும்? நான் ரொம்ப அதிகமான காசை கேட்கலாம். அதை வச்சு எனக்கு என்ன வேணுமோ அதை வாங்கிக்கலாம். அதே மாதிரி கேட்டுடலாமா? ஜீன், என்னோட கடைசி கோரிக்கை என்னன்னா, எனக்கு ரொம்ப அதிகமான காசு வேணும். நான் உன்னோட கோரிக்கைய நிறைவேற்றுறேன். உனக்கு ஞாபகம் இருக்கா? உன்னோட இந்த கோரிக்கை யாருக்கும் தொந்தரவு கொடுக்கவே கூடாது. யாருக்கு என்னன்னா எனக்கு என்ன? நான் நல்லா இருப்பேன்ல. நீ என்னோட கோரிக்கை மட்டும் நிறைவேற்று. அப்படியே ஆகட்டும். இவ்வளவு பணமா? இவ்வளவு பணத்தை நான் பார்த்ததே இல்லையே. இதை வச்சு எனக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் வாங்கலாம். ஐயா ஜாலி. மிஸ்டர் மனோத்ராவ், யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். நான் என்ன பண்ணேன்? சரண்பூர் பேங்க்ல திருடப்பட்டிருக்கு. அந்த எல்லா பணமும் உங்க வீட்டுல இருக்குன்னு எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. நான் ஒன்னும் பண்ணலையே.
மனோத்ரா, எல்லா ப்ரூஃபும் உங்களுக்கு எதிராக இருக்கு. இங்க பாருங்க, இது எங்கிருந்து வந்துச்சுன்னு எனக்கு தெரியவே தெரியாது. பூதமே, எங்க அப்பாவை காப்பாத்து. நான் உனக்கு கொடுத்த 3 கோரிக்கை முடிஞ்சிருச்சு. இப்ப கேக்குறதுக்கு உங்ககிட்ட ஒரு கோரிக்கையும் இல்ல. அதனால அதை நான் தடுக்கவே முடியாது. பூதமே, என்னோட 3வது கோரிக்கை என்னன்னா, சிண்டுவோட 3வது கோரிக்கை நீ நிறைவேற்றணும். நீங்க சொன்னபடியே ஆகட்டும். சிண்டு இந்த மாதிரி அவனுடைய கடைசி ஆசையை கேட்டு பேட்டுவுக்கு நல்ல பாடம் கத்து கொடுத்தான். பேட்டுவுக்கு அவனுடைய தப்பு புரிஞ்சது. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க. இந்த மாதிரி வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்காது. அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க, இலவசமா எதுவுமே கிடைக்காது. எதுவுமே கஷ்டப்பட்டாதான் நமக்கு கிடைக்கும்.